போதை வஸ்துக்கள்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு இதை எடுத்தீங்கன்னா 100% காப்பாற்றிக்கிடலாம். ஆப்ரேஷனே தேவையில்லை, கல்லும் கரைஞ்சி வந்துடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பித்தப்பையில் கல், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பித்தப்பையில் கல் இருக்கும்போது இந்த இடத்துல வச்சு மூச்சு இழுத்து விடுங்கனாவே கொஞ்சம் வீங்கி இருக்கும். அப்போ பாதம் மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் பித்தப்பை எவ்வளோ அவங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்களுடைய கண்ணு நாக்கு நாடி பிடிச்சி பார்த்து, அவங்களுடைய விரலை பார்த்து, அவங்க எப்படி மலம் போகிறாங்க சிறுநீர் போகிறாங்க கேட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வாமிட்டு வந்துட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு காமாலையே வந்துடுது, ஒரு சிலருக்கு பசியே இருக்காது, ஒரு சிலருக்கு பயங்கரம் உயிரை போகிற மாதிரி வலிக்கும், வாமிட் போகிற மாதிரி வாமிட் வந்துட்டே இருக்கும், ஆமாம் தலை வலிக்கும், இந்த இடத்துலலாம் வலிக்கும், சுற்றிலும் வலிக்கும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரி, இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயிடுச்சு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த பித்தப்பையை நீக்கி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. உங்ககிட்ட இருக்கும்போது பித்தப்பை மேலே கையை வைக்க வேண்டாம், அது நீக்கவே தேவையில்லை, ஏன்னா அது கடவுள் கொடுத்த உறுப்பு, அது உடலில் தான் இருக்கணும். அதில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கான மருந்துகளும் இருக்கு. நீங்கள் ஏன்னா பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எங்கே தான் வெளியே வரும்னா மோஷன் மூலியமாக தான் வெளியே வரும். கண்டிப்பாக கிட்னியில் கல் இருக்குனாக்கா கண்டிப்பாக நம்ம யூரின் மூலம் வெளியே வந்துடும். சரி, ஓகே. இப்போ இந்த மருந்துகள் எப்படி எடுக்கணும், நிறைய பேர் குணப்படுத்திருக்கீங்க, ஒரு சிலர் கண்டிப்பாக நீங்கள் சொன்னாக்க நல்லா இருப்பீங்க. பொதுவாக பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னா ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா தகாத உணவு முறைகள், அதாவது ஒத்துக்காத உணவு முறைகள் அல்லது தகாத பழக்க வழக்கங்கள், லாகிரி வஸ்து பழக்கத்தினால பித்தப்பையில் கல் வரக்கூடும். கல் வர்றது மட்டும் இல்லை, அந்த பித்தப்பையே அழுகி போயிருக்கும், கெட்டு போயிருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அதனால தான் வெட்டி எடுத்துடுறாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழக்க வழக்கம் இருக்காது, பட் அந்த உணவு முறையில் குடிக்கிற தண்ணி சரியில்லை அப்படின்னா கல் மட்டும் ஆண்களுக்கு கெட்டு போய் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வெட்டி எடுத்துடுறாங்க. அப்படி இருக்கிறவங்களையும் இது 100% காப்பாற்ற முடியும். பட் ஒரு கண்டிஷன், ஆண்களாக இருந்து அந்த பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போதை வஸ்துக்கள்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு இதை எடுத்தீங்கன்னா 100% காப்பாற்றிக்கிடலாம். ஆப்ரேஷனே தேவையில்லை, கல்லும் கரைஞ்சி வந்துடும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது எடுக்கணும். எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக மோஷன் வழியாக மலம் வழியாக வந்துடும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 1 மாதம் 2 மாதம், ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்புகிற எந்த பழக்க வழக்கம் இருக்காது, உணவு முறை மட்டும்தான். கொஞ்சம் அந்த உணவு முறை, அதாவது ரொம்ப வறுத்தது பொரிச்சது மசாலா காரத்தன்மை உள்ளது, அதாவது அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கம்பெனி ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் எளிதில் ஒரு அதிகபட்சம் 2-3 மாதத்தில் இதுலேருந்து மீண்டு வரலாம். இந்த கல் கரைஞ்சி வந்துடும். பெயின் வந்து வலி வந்து ஆணோ பெண்ணோ 2 பேருக்கும் 10 நாளில் சரியா இந்த வலி வந்து குறைஞ்சி சுத்தமாக அந்த வலி இல்லாமல் மாறிடும். அந்த வீக்கம்லாம் வத்த ஆரம்பிச்சிடும், கண் கூட பார்க்கலாம். ஃபேட்டி லிவருக்கும் சாப்பிடலாம், இதை ஃபேட்டி லிவருக்கும் எடுத்துக்கலாம். தனியாக ஃபேட்டி லிவருக்கு மருந்து தனியாக இருக்குது, இருந்தாலும் இது ஃபேட்டி லிவருக்கும் வேலை செய்யும். ஒரு சிலருக்கு நிறைய பேர் குணப்படுத்திருக்கீங்க. அதில் ஒரு பேசும்போது நிறைய பேர் சொன்னீங்க, அது எனக்கு மைண்டில் இருக்கிற இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் சார்ட் வரையும் போயிட்டாங்க, அவங்க பித்தப்பையை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, கம்பல்சரி எடுக்கணும், நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக போய் ஆகணும், அந்த இடத்த கிட்ட வரையும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேண்டான்னு கேன்சல் பண்ணிட்டு 5 நாளில் அந்த வலியெல்லாம் குறைஞ்சி வேலைக்கே போயிட்டான்னு சொன்னீங்களே, அவருடைய அனுபவத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? அவர் 54 வந்திருந்தாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு வந்தார். வலி உயிரே போகுது, வலி நடக்க கூட முடியாத சூழ்நிலை. அவரு வண்டியில வந்து அவங்க மச்சான் தான் கூட்டிட்டு வந்தாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. நம்ம மருந்து கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு இங்கே நம்ம லோக்கல்லே தங்கிட்டார். அவர் வீட்டுக்கு போல, அவங்க மச்சான் வீட்டுல தங்கி இருந்து என்கிட்ட சொல்ல கூட இல்லை, அவர் இங்கே தான் தங்கி இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டேன் நான். பார்த்தா 6வது நாள் ஃபோன் பண்றாரு, ஐயா வண்டி நானே டிவிஎஸ் வண்டி நானே ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு, நானே ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன், வேலை மேலே இருந்து தான் ஃபோன் பண்ணுறேன், ஆப்ரேஷன்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் ஐயா, இப்போ வலியெல்லாம் இல்லை ஐயா, நல்லா இருக்கேன், வேலையில் இருக்கேன் டியூட்டியில். அவர் வந்து வாஷர் செய்கிற வேலை, அது பற்றவாதம் வேலை மேலே வந்து பேசுகிறேன் ஐயா, எனக்கு தைரியம் வந்துச்சு, எனக்கு ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை, வலியெல்லாம் சுத்தமாக இல்லை அப்படின்னாரு. சந்தோஷம் ஐயா, 1 மாதம் கழித்து நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு சொல்லுங்கள், ஸ்கேன் பண்ணிவிட்டு சொல்லுங்கன்னு. ஸ்கேன் கூட எடுக்கல அவர் 2-3 மாதம். அதுக்கப்புறம் நானாக வற்புறுத்தி சொன்ன பிறகு எடுத்தார். ஒரு 70% குறைஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு ஆப்ரேஷனே தேவையில்லைங்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்துடுச்சு. நமக்கு தைரியம் சொல்கிறாரு. இப்போ 4-5 வருஷம் ஆகுது, நல்லா இருக்காரு, ஹாப்பியாக இருக்காரு. அவரு அதுக்கப்புறம் 4-5 பேர் அனுப்பிச்சு சரி பண்ணியிருக்காரு. அவரு வந்து சாட்சியாக இருந்து ஒரு 4-5 பேர் அனுப்பிச்சு அதே பித்தப்பை கல்லுக்கு நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காரு. சூப்பருங்க ஐயா.
அதே மாதிரி கிட்னி கல்லுக்கும் இது நல்லா வேலை செய்யும். கிட்னிக்கு வந்து நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். ம். கேரளாவில் நர்ஸாக, அதாவது குவைத்தில் நர்ஸாக இருக்காங்க. நேட்டிவ் வந்து கேரளா. நம்ம 3வது நாளே 13 mm இருந்தது. அது நம்ம ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. 13 mm இருந்தது. 11 mm சுருங்கி வெளியே வந்துருச்சு. அது வந்துட்டு ரொம்ப ரிலீஃப் ஆகுங்க. அதுக்கப்புறம் அவங்க டோட்டல் ஃபேமிலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. ம். ஏன்னா அவங்களே எதிர்பார்க்கல. அவங்க சீஃப் நர்ஸாக இருக்காங்க இங்கே குவைத்தில். இந்த அளவுக்கு வருமா, ஏன்னா ஆப்ரேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திருவாண்டரத்தில் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம மிராக்கிள் நடந்தது. 3வது நாளே வெளியே வந்துருச்சு. ம். அதனால் நல்ல இதை சாப்பிடும்போது நல்ல தண்ணி குடிங்க, நீர் நிறைய எடுத்துக்குங்க, நீர் காய்கள், கீரை அதெல்லாம் நல்லா சேர்த்துக்குங்க. சீக்கிரம் குணமாயிடும். என்ன நேயர்களே, உங்களுக்கும் பித்தப்பையில கல் இருக்கா? பித்தப்பையில கல் இருந்து ரொம்ப வலியா இருக்கா? இதுக்காக மருந்து மாத்திரைகள் இருக்கிறீங்களா? அதோடு சேர்த்து இதையும் எடுத்துக்கோங்க. கிட்னில ஸ்டோன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் சரியாகும். கண்டிப்பா பித்தப்பை மேல நம்ம கத்தி வைக்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு உங்களுடைய நோயை முற்றிலுமா குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தான் இது மாதிரி மருந்துகள். இது மாதிரி மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்கு. அது நிறைய தேடி நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். மக்கள் நலனுக்காக கண்டிப்பா நிறைய பதிவேற்றங்கள் செய்யலாம். வரப்போற வீடியோவில் பித்தப்பை ஸ்டோனு, அதாவது பித்தப்பையில கல் இருந்தது, கிட்னில கல் இருந்ததுக்கான பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம். இனிமேல் வீடியோ நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணியாக போடுவோம். சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த மருந்து வேணா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவம் இந்த மருந்துகளும் உணவியல் முறை, வாழ்வியல் முறை, அதே மாதிரி சரிவிகித உணவு கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. அதையும் கடைபிடிக்கும். நோய் நிலையமாக வாழ்றதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இந்த ரிமைன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.